வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடியை குறித்த சில முக்கியமான அறிவிப்புகள் வந்திருக்கு. இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கூட்டுறவுத்துறையின் கீழே தற்பொழுது உள்ள நலத்திட்டங்கள் தொடர்ந்து திறம்பட செயல்படுத்தப்படும் என்று, அதே துறையின் கீழ் நிறுவப்பட்ட அனைத்து திட்டங்களும் மறுபரிசீலனைக்காக முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றும் அவர் நம்பிக்கை வைத்திருக்கிறார். நகைக்கடன் தள்ளுபடி முதல் மகளிருக்கு 2500 ரூபாய் வரை முதலமைச்சர் சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காருங்க. நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கெல்லாம் வழங்க இருக்காரு, இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோ பதிவில் நாம் பார்க்குறோம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நகைக்கடன் தள்ளுபடி தமிழக சட்டமன்ற தேர்தலில் தாவேகா ஒரு மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்து முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றது பிறகு நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுவாரா, இல்லை விவசாய கடன் தள்ளுபடி செய்வாரா? இதுதாங்க எல்லோர் மத்தியிலுமே இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. விவசாய கடனை தள்ளுபடி செய்யணும், இல்லை நகைக்கடனை தள்ளுபடி செய்யணும், இல்லை பேருந்து பயணம் மகளிருக்கு பார்த்திங்கன்னா 2500 ரூபாய் உயர்த்தி கொடுக்கணும், மகளிருக்கு இலவச பேருந்து பயணம், இப்படி எதை தான் முதலமைச்சர் பார்த்திங்கன்னா செய்வார் அப்படின்றது மக்கள் மத்தியில் நிலவக்கூடிய ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கிற கேள்வியாக இருக்குங்க. மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நகைக்கடன் தள்ளுபடி. முந்தைய ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி 5 சவரனுக்கு உட்பட்டு தான் கொடுத்துருந்தாங்க. அதே தான் இந்த டைமும் தொடரும் அப்படின்றது எல்லோர் மத்தியிலுமே எதிர்பார்க்கப்படுது. 5 சவரனுக்கு உட்பட்ட நகைக்கடன்கள் தள்ளுபடி அனைத்துமே கூட்டுறவுத்துறையில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க, கூட்டுறவுத்துறை மூலமாக இயக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த நகைக்கடன் தள்ளுபடி முழுமையாக கிடைக்கும் அப்படின்றத நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம். இதை அனைத்துமே தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலிலேயே மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டார் முதல்வர் விஜய். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாத இறுதிக்குள்ளார நகைக்கடன் தள்ளுபடி கிட்டத்தட்ட ஒரு 13 லட்சம் பெயர் பட்டியலை முதல்வர் விஜய் வெளியிடுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. எல்லாருடைய மக்கள் மத்தியிலுமே 13 லட்சம் பெயர் பட்டியலை முதல்வர் விஜய் வெளியிடுவார் அப்படின்றது தான் எதிர்பார்க்கப்படுதுங்க. நகைக்கடன் தள்ளுபடி திட்டத்தின் முந்தைய நிர்வாகத்தின் சில மக்கள் நலத்திட்டங்களை மீண்டும் கொண்டு வருவது குறித்து முதலமைச்சர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. சென்னையில் கற்பகம் கூட்டுறவு அங்காடிகளிலும் அண்ணா சாலை உள்ள பெட்ரோல் பங்குகளிலும் இதற்கான அறிவிப்பை முதலமைச்சர் அவர்கள் வெளியிடுவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. நகைக்கடன் தள்ளுபடியில் மிகப்பெரிய அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு. பொறுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கெல்லாம் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் இந்த NPHH, PHH, AAY இந்த 3 வகையான ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது கிடைக்கும். மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்க வாய்ப்புகள் இல்லை. அரசு ஊழியர்கள் மற்றும் கூட்டுறவுத்துறையில் பணியாற்றக்கூடிய நபர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது கிடைக்கவே கிடைக்காது. போலி நகைகளை வைத்து நீங்கள் நகைக்கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்காதுங்க. முக்கியமாக இந்த நபர்களுக்கு மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றத கொடுக்க போகிறாங்க. ரெடி ஆகிக்கோங்க மக்களே. இப்போந்தே உங்களுடைய அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி நிச்சயமாக கிடைக்கும், கவலையே பட வேண்டாம். நகைக்கடன் தள்ளுபடிகளுக்கு உண்டான அறிவிப்பு முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் வெளியிட போகிறாரு. இதற்கான அப்டேட் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைத்துவிடும். இந்த மாதிரி வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் கேட்க நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.